இந்த கூட்டணியை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது அதிமுகவில் சேர்ந்தால் அதிமுகவை சீரழிப்பதற்குத்தான் பிஜேபி அதிமுகவோடு சேர்கிறது. இதற்கு ஏராளமான முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. மம்தா பானர்ஜியை விட ஒரு போல்டான லீடர் இந்த இந்திய துணைக்கண்டத்திலே இல்லை. மம்தா பானர்ஜி கட்சியை இவர்கள் உடைத்து சிதைத்து அங்கு 2ஆம் கட்ட தலைவராக இருந்த சுவேந்து அதிகாரியை அதிலிருந்து பிரித்து மம்தா பானர்ஜிக்கு எதிராகவே நிற்க வைத்து மம்தா பானர்ஜியை தோற்கடித்து கடந்த தேர்தலில் அதற்கு பிறகு மம்தா பானர்ஜியினுடைய கட்சி வெற்றி பெற்ற காரணத்தால் அவர் முதலமைச்சராக வந்தார். அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதே போல் தான் நம்முடைய தேவகவுடா அவர்களுடைய மகன் குமாரசாமி பிஜேபியோடு கூட்டணி. அவர் என்னானது? குமாரசாமி இப்போது எங்கே இருக்கிறார்? ஒன்றுமே தெரியவில்லை. அதே போல் நம்முடைய உத்தவ் தாக்கரே அவர் என்னானது? அவருடைய ஆட்சி என்னானது? எத்தனை பேர் வைத்திருந்த மிக அருமையான கட்சி அந்த கட்சியை அழித்து விட்டார்கள். அதே போல் எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி அந்த கட்சியை அழிப்பது தான் அவருடைய நோக்கம். இப்போது அதிமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியில் அந்த அஜெண்டா தான் இப்போது அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லவில்லை. என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும், என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், அந்த கூட்டணியில் பிஜேபியும் இடம்பெறும் என்று தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதை நேற்றைய தினம் கேட்டபோது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்கிறார். ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்லியிருக்கிறார். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்று தெரியவில்லை. பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ்.